அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது 2 நாளைக்கு முந்தா நேத்து நடந்தது. காலையில 6 மணிக்கே அவர் ட்வீட் போட்டிருந்தார். நம்ம பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு பெரிய ப்ராசஸா போச்சு. தீயணைப்பு வாகனங்கள்லாம் வந்துருந்துச்சு. கடப்பாறையை கொண்டு அவருடைய வீட்டை திறந்து உள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய பீரோலாம் வந்து கோடாலிகளை வைத்து திறந்து, உள்ள இருக்கக்கூடிய பணம் என்ன வச்சிருக்காங்க, இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணி, அவருடைய மொபைல் எங்க அப்படின்றது மிக தீவிரமாக தேடி, அப்புறம் அவங்க அம்மா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலைந்து பரிசோதனை செய்தார்கள் அப்படின்ட்டு. இது எல்லாமே ரொம்ப வன்முறையானது, அராஜகமானது அப்படின்னு சொல்லி கடும் கண்டனங்கள் ஒரு பக்கம் எழுந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல, சவுக்கு சங்கர் அவர்களை எப்படியாச்சும் இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் வெளியே விடக்கூடாது, தேர்தல் வரைக்கும் அவர் உள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் திட்டவட்டமாக அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து அதுக்கான நகர்வுகளை அவங்க மேற்கொள்வாங்க. ஒரு வழக்குல ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருந்தா உடனே அடுத்த வழக்கு மூலமாக சிறையிலேயே கைது, மீண்டும் கைது அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போவாங்க. எப்படி பார்த்தாலுமே அந்த 100 நாள் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் அப்படின்றது போயிடும். அதனால ரொம்ப டஃப் தான், ரொம்ப கஷ்டம் தான் அவர் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டும் அவருடைய தரப்பு, அவருடைய அணியினர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சமீபமா நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக மிக தீவிரமாக அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வழக்கறிஞர் அணிக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருந்து இப்ப வரைக்குமே நேரடியாக அறிக்கை வரல அப்படின்னாலுமே கூட, அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர்கள் அணி மூலமாக நீங்க எப்பாடுபட்டாவது அல்லது என்ன மாதிரியான ஃபைட் பண்ணியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் அவர் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக விரும்புது அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அவர் வெளியே இருக்கணும்னு சொல்லி அதிமுக விரும்புது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒரு திமுகவுடைய லீகல் விங், அதிமுகவுடைய லீகல் விங், இவங்களுக்கு நடுவில் நடக்க போற அந்த சட்ட ரீதியான போராட்டம், சண்டை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போக இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 4 மாசத்துக்கு வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்துச்சு ஒரு சூழல்ன்ட்டு. இதுல அடுத்த 10 நாட்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா ரொம்ப டெக்னிக்கலா மூவ் பண்ணி கரெக்டான வாதங்களை எடுத்து வச்சு சரியா அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு வந்தா அடுத்த 10 நாட்களுக்குள்ளேயே அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சு அவர் பிணையில வெளியே வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது, அது போக வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பல சூழல்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பிணை என்பது ஒருத்தருடைய உரிமை மாதிரி அடிப்படையானது. அதாவது அவர் குற்றவாளி என்று உறுதியாகும் வரைக்கும் அவருக்கு பிணை கேட்பதற்கோ பிணையில் அவர் வெளியே இருப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. அவர் மிக மோசமான கிரிமினல் ஆக்டிவிட்டியை வெளியே போய் செய்வாரு அப்படி இல்லாத பட்சத்துல பிணை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே, அரெஸ்ட் பண்ணப்படுற எல்லாருக்குமே இருக்குது. அரெஸ்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத சூழல்ல செய்யணுமே தவிர, பிணை என்பது அடிப்படையாக வழங்கப்பட வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இந்த அடிப்படையில் அந்த அடுத்த 10 நாட்களுக்குள்ள என்ன ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்ற விடுமுறை அமர்வு, கிறிஸ்துமஸ் விடுமுறை அடுத்த வாரத்தில் வருது இல்லையா, அந்த விடுமுறை அமர்வில் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு. அப்போ இவங்க ஏற்கனவே அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல, அதாவது 20 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த 20 எஃப்ஐஆரும் தனித்தனி ஹியரிங்கா இல்லாம ஒரே ஹியரிங்ல விசாரிக்கிற மாதிரியான, ஒட்னா கிளப் பண்ணி விசாரிக்கிற மாதிரியான ஒரு இது எங்களுக்கு வேணும், ஒரு உத்தரவு வேணும். அது போக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதுக்கு மேற்கொண்டும் பழிவாங்கும் நோக்கில் நிறைய புதிய எஃப்ஐஆர்கள் போடாம இருக்கிறதுக்கு உத்தரவு எங்களுக்கு கொடுக்கணும். அது போக இந்த ஒரு கைதை மட்டும் பார்க்காம இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. 4 முறையும் இந்த சட்டம் எப்படிலாம் அவர் மீது வந்து பாய்ச்சப்பட்டிருக்குது, எப்படிலாம் அவர் மீது இந்த காவல்துறை ஆகட்டும், தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் அவர் மீது நடந்திருக்கிறது, எப்படி 2 குண்டாஸ் போட்டாங்க, இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் என்ன உத்தரவு வந்துச்சு, உயர்நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு வந்துச்சு, இது எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறத வந்து நீதிபதி அவர்கள் பார்க்கணும். பார்த்து அவருக்குரிய ரிலீஃபும் நியாயமான அவருக்குரிய உத்தரவும் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய பிரேயர் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வந்தால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை அவர் மீது போடப்பட்டிருந்த அந்த முதல் குண்டாஸ் இருக்குது இல்லையா, அதை நீக்கி உத்தரவிட்டது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான். அப்பயும் அவர் கடுமையான கண்டனங்கள்லாம் கூட தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு குண்டாஸ் போடப்பட்டுச்சு. அதை உச்சநீதிமன்றத்தில் போய் உடைச்சாங்க. அங்கேயும் உச்சநீதிமன்றத்திலையும் திமுக அரசு கடுமையான கண்டனங்களை வாங்கிட்டு தான் வந்தாங்க. இதெல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தாருன்னா இந்த வழக்கில் வந்து அவருக்கான ஒரு நியாயமான ஒரு உத்தரவு வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் சரியா அமைஞ்சா, ஆனா இது வந்து அவ்வளவு ஈஸியா நடந்துராது. சரியான வாதங்களை எடுத்து வைக்கணும். அதே போக சரியாக அவங்களுக்கு போயிட்டு அந்த அமர்வுல அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா நிறைய வழக்குகளை விசாரிக்க வேண்டியதா இருக்கும் குறுகிய நேரத்தில்.
அப்போ அந்த அமர்வுல இவங்களுடைய வழக்கும் விசாரணைக்கு வர வேண்டி இருக்கணும். இது எல்லாமே சரியாக நடந்தால் ஒரு வாய்ப்பு. ஆனால் இதை தடுப்பதற்காக திமுக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும். எப்படி வேணாலும் இதை தள்ளி போடுறதுக்கோ, இழுத்தடிக்கிறதுக்கோ அல்லது வந்து தவிர்ப்பதற்கோ எல்லா முயற்சியும் அவங்க செய்வாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனா பார்ப்போம். அடுத்த 10 நாள்ல ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட். இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யார் யாரெல்லாம் இதுக்கு கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதுபோல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், அதுபோல அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங்ல இருந்து இதெல்லாமே கண்டனம் வந்துருந்துச்சு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா பத்திரிகை சுதந்திரம், பாசிச திமுக அப்படின்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்லாம் கூட தாவேகா கேட்டிருக்காங்க. அப்ப இதுல அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களை விமர்சிச்சிருந்தாரு. அல்லது வந்து அவங்க கொஞ்சம் டம்மி அப்படிங்கிற மாதிரி மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அதனால அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு. தாவேகாவுடைய ஐடி விங்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கைதை ஆரம்பத்துல வரவேற்கிற மாதிரியான பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. வேறு இன்னும் ஒரு தரப்பினர் தாவேகாவிலே இன்னும் சிலர்லாம் இல்ல என்னதான் இருந்தாலுமே இது நம்ம திமுக என்ன செயல்படுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் திமுகவை தான் நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையிலே தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான அருண்ராஜ் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்வுல பேசும்போது மிக தெள்ளத் தெளிவாக தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத இந்த விஷயத்துல சொல்லியிருக்காரு. இது திமுக அரசின் பாசிச போக்குதான். அவருக்கும் நமக்கும் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் நம்மை பல நேரங்களில் விமர்சிச்சிருக்கலாம், பாராட்டியிருக்கலாம். அதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கைது ஆகட்டும், இந்த கைது செய்யப்பட்ட முறையாகட்டும் மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு தாவேகா தன்னுடைய ஸ்டாண்டை அறிவித்து விட்டது. நேற்று தமிழக காவல்துறை வந்து ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டில் போய் கதை உடைச்சு கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அவர் நிறைய வாட்டி நம்மளை திட்டி தாக்கி பேசியிருக்காரு, நம்மளை வாட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு. அது வரல இந்த விஷயம். ஊடக சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு. போன அதிமுக ஆட்சியில புதிய தலைமுறை மற்றும் பல சேனல் பிளாக் பண்ணப்ப இவரு சேஃப்டி அண்ட் மீடியா ஹேஷ்டாக் போட்டு பண்ணாரு. இப்ப எப்படி இவரு ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு? எனக்கு உண்மையிலுமே டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி கைதுகள் வந்து சிஎம் சாருக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நடக்குதா, தெரியாம நடக்குதானே தெரியல. நீங்க இவ்வளவு நீங்க பாசிச பாஜக பிஜேபின்னு சொல்றீங்களே, உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சுத்தமா வித்தியாசமே கிடையாது. உண்மையாலுமே இங்க நடக்கிறது பாசிச திமுக ஆட்சி தான். இப்படியாக கண்டனங்கள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தமிழ்நாட்டை கடந்து இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த கைது விவகாரம் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. பாத்தீங்கன்னா முன்னாள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அதே போல உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி, எல்லாருக்கும் நன்கு அறியப்பட்ட பெயர் யாரு, மார்க்கண்டேய கட்ஜி அவர்கள். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு. அவருடைய கருத்து அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு மிக மோசமாக, அதாவது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலுமே கரப்ஷன் இருக்குது. ஆனா திமுக அதுல டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்குது. அதாவது அவங்க எல்லாத்தோட எங்கேயோ அஹெடா இருக்காங்க இந்த கரப்ஷன் அப்படின்னு வந்துட்டா. அது போக எந்த துறையிலுமே எந்த ஒரு சின்ன நகர்வுமே ஊழல் இல்லாமல் நகர்வதில்லை அப்படி இருக்குது. இந்த குடும்பம் இந்தியாவிலேயே மோஸ்ட் கரப்டட் ஃபேமிலி அப்படின்னா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டு நிர்வாகம், காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் என்பது இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருந்தது என்று நேரு அவர்கள், பிரதமர் நேரு அவர்கள் பாராட்டினாரு. அப்படிலாம் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே ஒரு மோசமான ஊழல் மிக்க மாநிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஊழலை எல்லாம் சுட்டி காட்டுகிறவர்கள் மீது இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், கடுமையான இவருடைய போக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்குது. பாசிச தன்மையாக அவங்க நடந்துக்கிறாங்க. அப்படித்தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை நம்ம பார்க்கணும். மிக மோசமாக அவர் திமுகவின் தவறுகளை, ஊழல்களை சுட்டி காட்டினார் என்பதற்காக, பேசினார் என்பதற்காகவே இவ்வளவு கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதும், இவ்வளவு மோசமாக அவரை கைது செய்வதும் என்பது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற கருத்தை மார்க்கண்டேய கட்ஜி அவர்கள், அதாவது ஒரு முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஒரு ஜட்ஜஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இது பார்க்கப்படுது திமுகவுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்மளால இதுல ஒரு அப்சர்வேஷனை நம்மளால எடுத்துக்க முடியும். இது நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அந்த வழக்கு போனா எப்படி அது பார்க்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு, ஏன்னா இந்த வழக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிற கேஸ் அப்படிங்கிறது ஏதோ மிரட்டினாங்க, காசு ஜிபேல 1000 1 லட்ச ரூபா போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தானே இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீதிமன்றங்கள் எப்படி பார்க்கும், அதற்கு இப்படிப்பட்ட ஒரு கைது தேவையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா.
இது எல்லாமே மக்கள் முன்னிலையில இருக்கு. ரைட், அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு வச்சுக்கலாமே. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்ற காவல்ல புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இல்லையா? புழல் சிறையில் சவுக்கு சங்கர் எப்படி இருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வெளியாயிருக்குது. வெளியிட்டிருக்கிறது யார் தெரியுமா? இவர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். ஆமா, உண்மை செய்திகளின் உரைக்கல் இவர் தான். அதாவது இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இருங்க படிச்சு காமிச்சிடுறேன். கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே உங்களுக்கு வீடு வந்து வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போயிருந்து எதுக்கு மாதம் மாதம் வாடகை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டில் இல்லையாங்க? இப்போ சென்னையிலாம் எவ்வளோ வாடகை உங்களுக்கு தெரியும். ஆமாம், 12,000 14,000 2 பிஹெச்கேனா குறைஞ்சது 15,000 இருந்தால் தான் ஓரளவுக்கு டீசெண்டான வீடு கிடைக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. அப்போ என்னத்தை பண்ணுறது? வேலைக்கு போனாலும் நைட் ஷிஃப்ட் போனாலும் பத்த மாட்டேங்குதுன்னு இருக்கிறீங்க இல்லையா? ஆமாம், பாருங்கள். சவுக்கு சங்கர், இது தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சொல்றாரு. இப்போ அப்படியே புழல் சிறையை இமேஜின் பண்ணிக்கோங்க. சவுக்கு சங்கர் அப்படியே புழல் சிறைக்குள்ள இருக்காரு. சவுக்கு சங்கர் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? புழல் சிறையில் கைதிகள் தொந்தரவு இல்லாத எல்லா சேனல்களும் பார்க்கக்கூடிய டிவி சவுக்கு சங்கருக்கு. அவர் டிவி பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாம் கேட்குறாரு. தனுஷ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் படம்லாம் ஏதாச்சும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா மற்ற கைதிகளுடைய தொந்தரவு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காராம். புழல் சிறையில் கைதிகள் தொந்தரவு இல்லாத எல்லா சேனல்களும் பார்க்கக்கூடிய டிவி, அதனுடன் சேர்ந்து தனி அறை, தனியாக அவர்களுக்கு ஸ்பெஷலாக ரூம் போட்டு டிவி கொடுத்துருக்காங்களாம். படிக்க பேப்பர், புத்தகங்கள், வேலை செய்ய வேலையாட்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்குமா? வீட்டில் இருக்கிறவங்க கூட கொண்டு சொன்னாலே பண்ண மாட்டாங்களே. ஆமாம், ஆனால் அவர் சிறையில் வந்து இவர் உட்காந்துட்டு அப்படி டிவி பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு, நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருப்பாரு. சவுக்கு சங்கர் தனி அறை அவருக்கு. அப்படின்னு கூப்பிட்டா வேலை செய்ய வேலையாட்கள் அவருக்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் செல்ஃபோன், மொபைல் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பீடி சிகரெட், அவர் ஸ்மோக் பண்ணுவார் நமக்கு தெரியும். அதனால் அவருக்கு பீடி வேணும்னா பீடி, சிகரெட் வேணும்னா சிகரெட்டு, கஞ்சாவும் சாராயமும் கூட கேட்டால் கிடைக்கும். பாருங்க, கஞ்சா வேணுனாலும் அங்கே கிடைக்குமா, சாராயமும் கிடைக்குமா, கேட்டால் கிடைக்கும். சவுக்குக்கு பயந்து சிறை அதிகாரிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களாம். அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும்? சரி, என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. மொத்தத்தில் அண்ணன் சிறையில் ஜாலி, மாலதி பக்கத்தில் இல்லை என்பதுதான் குறையாம். எப்படி சில்லறத்தனத்தை காமிச்சாரு பார்த்தீங்களா கடைசி லைனில்? அப்போ இது வரைக்கும் சொன்னது அதுவும் சில்லறத்தனம் தாயா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், ஆனால் லாஸ்ட் வரியில் வந்து அவருடைய பீக் ரீச் பண்ணிட்டாரு பாருங்க. நான் யாரு? நான் தாமோதரன் பிரகாஷ், நான் நக்கீரன் வளர்ப்புடா நான் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு பாருங்க கடைசி வரியில். மாலதி பக்கத்தில் இல்லை என்பதுதான் அவருக்கு ஒரு குறையாம் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காரு. அதாவதுங்க, பொய் செய்தி சொல்கிறாங்க, ஓகேவா? சொல்லலாம்லாம் சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறோம், அதில் வந்து ஒரு 7 பாயிண்ட் உண்மையை சொல்லி ஒரு 3 பாயிண்ட் நம்ம கொஞ்சம் அந்த உண்மை மறைத்து வேறு மாதிரி சொல்கிறோன்னா ஒரு மாதிரி உறுத்தும், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். முதல்ல இப்படி ஒரு செய்தியை ஒரு சாதாரண நேற்று வந்து யூடியூபர் யாரோ ஒருத்தருங்க, ஒரு தம்பி இல்லை ஒரு சின்ன பையன் நேற்று வந்தவன் இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டானா அவனை எப்படி பார்ப்பாங்க? ஜோக்கர் மாதிரி பார்ப்பாங்களா, இல்லை பைத்தியம்னு நினச்சி பார்ப்பாங்களா? ஆனால் சீனியர் ஜேர்னலிஸ்ட், மிக முக்கியமான ஊடக விவாதங்கள்லாம் கலந்துக்கிறாரு, மிக முக்கியமான சேனல்கள்லாம் போய் பேட்டி கொடுக்குறாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், என்ன சொல்கிறது, அவர் வந்து துப்பறியும் ஊடகத்தில் துப்பறியும் செய்தியாளராக அவர் இருக்கார். அப்படி இவர் துப்பறிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் டிவி, அதுக்கப்புறம் தனி ரூமு, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், நினச்ச சேனல் என்ன வேணால் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பீடி, சிகரெட்டு, கஞ்சா, சாராயம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர் போடுறாரு. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வன்மம் பிடிச்சி தெரியுறாங்க அப்படின்னு பாருங்களேன். இதில் இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேங்க. முதல் தடவை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்ல, அப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோக்களையோ அல்லது வந்து அவருடைய செய்திகளையோ போஸ்ட் பண்ணி அல்லது ரீட்வீட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணுங்க, ஒரு லேடி, அவ்வளோதான். அவங்களுக்கும் வேறு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஒரு வியூவர்ஸ், எத்தனை லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க இல்லையா சவுக்கு சங்கருக்கு, அதில் ஒருத்தங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அவங்க மேக்சிமமாக ஒரு தடவை 2 தடவை அவங்க சந்திச்சிருக்கலாம், ஒரு எங்கேயாச்சும் பொது இடத்துல எங்கேயாச்சும் பார்க்கும்போது சந்திச்சிருக்கலாம், இவ்வளோதான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அவங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் மிகப்பெரிய குடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படி இப்படின்லாம் போட்டு அவங்க மன உளைச்சலாகி தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற அளவுக்கு வந்து அவங்க மனதளவில் அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க இந்த தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் செஞ்ச வேலையால். அதுக்கப்புறம் அவர்கள் அதுலேருந்து மீண்டு வராங்க. அப்படியான ஒரு நபருங்க, எந்த கூச்ச நாச்சமும் கிடையாது.
ஆனால் இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு சீனியர் ஜேர்னலிஸ்டாக, மூத்த பத்திரிகையாளர்களாக எங்கள் தமிழ்நாடு இந்த ஊடகத்துறையில் மதிக்கப்பட்டு வராங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களே முடிவெடுப்பாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.